ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி நிலவரம் பத்தின லேட்டஸ்டான அப்டேட் எல்லாமே பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நேரடி இலவச தரிசனத்துக்கான என்ட்ரி பாயிண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி நாளைக்கு காலையில 6 மணிக்கு தான் பக்தர்கள் அலௌட் அப்படின்றத திருமலையில வந்து இப்போ மைக்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்குதா. நமக்கு அங்க இருக்கக்கூடிய நம்மளோட குரூப் மெம்பர் என் நண்பர் ஒருத்தர் வந்து லைவ் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எதனால இப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிலாத்தோரணம் தாண்டி கோகர்பம் டேம் வரைக்குமே வந்து இந்த ஃப்ரீ தர்ஷனுக்கான கியூ வந்து இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு காலையில 6 மணிக்கு தான் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி நமக்கு சிலாத்தோரணம் தாண்டி கோகர்பம் டேம் வரைக்குமே லைன் வந்து இருக்கு, டைரக்டான ஃப்ரீ தர்ஷனுக்கு இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான நிலவரமா இருக்கு. மேபி இது வந்து டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸ்லாம் நேற்று நிறைய தர்ஷன் பார்க்கறதுக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வெளியிலாம் வெயிட் பண்ணி கம்பார்ட்மெண்ட்குள்ள போகும்போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கிருந்து நம்ம மூலவர தரிசனம் பார்க்கறதுக்கு அப்படின்றது ஒரு 10-15 மணி நேரம் கூட ஆகும். ஸோ 30 மணி நேரத்துக்கு மேல ஆகுது அப்படின்றது தான் ப்ரெசன்ட் அப்டேட்டா இருக்கு. நேத்தும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நேத்து கூட்டம் கொஞ்சம் அதிகமானனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தர்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்ட் கியூல போகக்கூடிய அந்த லைன்ல ஜாயின் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில 6 மணில இருந்து தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்ம டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் யாராவது இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. 9:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து முடிஞ்சது. நாளைக்கு காலையில 5 மணிக்கு தான் கவுண்டர் ஓபன் பண்ணுவாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்கக்கூடிய நடைபாதை டோக்கனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்ரோட டோக்கனும் காலையில 9:30 மணிக்கே வந்து நாளைக்கு காலையோட டோக்கனும் ஆரம்பிச்சாங்க. எல்லாமே முடிஞ்சது. அதனால இப்போ நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்று பிளான் பண்ணுங்க. கீழ் திருப்பதியில ஏதாவது லோக்கல் டெம்பிள்ஸ் பார்த்துட்டு நாளைக்கு காலையில எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க தர்ஷன் போற பிளான் பண்றது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன். இல்ல நீங்க போய் டைரக்டா ஃப்ரீ தர்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னாலும் இப்போ போய் நீங்க ஜாயின் பண்ண முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு தான் ஜாயின் பண்ணும். ஸோ அது வரைக்கும் நீங்க திருமலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ நீங்க வந்து ஒன்ஸ் இன்னைக்கு திருமலைக்கு போயிட்டா கூட நைட்டுக்குள்ள கீழே வந்துட்டு கீழே விஷ்ணு நிவாசமோ இல்ல வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரமோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு நீங்க நைட்டு வெயிட் பண்ணிட்டு காலையில டோக்கன் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க தர்ஷன் பாக்குறதுக்கு உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இல்ல நாங்க இன்னும் ஊர்ல இருந்தே கிளம்பலங்க, இனிதான் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம் நாளைக்கு அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஒரு செவ்வாய் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி போறது தான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்க க்ரௌடு நாளைக்கு வரைக்கும் தர்ஷன் பார்ப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு நாளைக்கு மத்தியானம் நாளைக்கு சாயந்தரம் டியூஸ்டே வரைக்கும் ஓரளவுக்கு க்ரௌடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது லேட்டஸ்டான அப்டேட் திருமலையிலேருந்து இப்போ நமக்கு கிடைச்ச அப்டேட்டா இருக்கு. க்ரௌட் ரொம்ப அதிகமா இருக்கனால நேரடி இலவச தரிசனத்துல நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்ற தரிசனத்துக்குலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா, நீங்க எஸ்எஸ்டி டோக்கனோ இல்ல நடைபாதை திவ்ய தரிசன டோக்கனோ வாங்கிட்டு போனீங்கன்னா காலையில டைம் டோக்கனா தான் ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். மத்தியானம் சாயந்தரம் டோக்கன் இந்த மாதிரி கிடைச்சதுன்னா 3 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்கலாம். 300 ரூபாய்க்கே 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. டிடிடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆகுது, நேரடி இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ க்ரௌட் ரொம்ப ஹெவியா இருக்குங்க. நம்ம லைன்ல இருந்து குடோன் போற வரைக்கும் டைமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு 10 மணி நேரம் சரி வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை பிளான் பண்ணிட்டு போறது ரொம்ப பெஸ்ட். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ திருமலையில கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால ரூம் புக்கிங் இடங்கள்லயும் வந்து ரொம்ப ஹெவியான க்ரௌடா தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்னா மடங்கள் எதையாவது ஸ்டே பண்ண முடிஞ்சா அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா கீழ் திருப்பதியில நீங்க ரூம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நீங்க ஸ்டே பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நீங்க 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வச்சிருக்கீங்க, எஸ்எஸ்டி வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நாங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு சஜஷன் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க திருப்பதி போயிட்டு அங்கிருந்து லோக்கல்ல வேற ஏதாவது டெம்பிள் போற பிளான் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் போயிட்டு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து வாங்கிருங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்தெந்த கோயில் போறீங்களோ போயிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் போறது ரொம்ப பெஸ்ட். நேத்து கூட ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் நம்ம கைட் பண்ணோம். ஸோ அதுதான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நைட் டைம்ல ஸ்லாட் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 8 மணியா 7 மணியா நமக்கு என்ன டைம் வேணுமோ வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டைரக்டா ஃப்ரீ தர்ஷன்ல போய் வெயிட் பண்ற டைம் நமக்கு சேவ் வந்து ஆகும். ஆதார் கார்டு இருந்தா போதும். இந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க போற மாதிரி பிளான் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கான சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள நமக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் திரும்ப ரீஓபன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வாரம் மட்டும்தான் அப்படி இருக்கும். மேபி நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்கள்ல வந்து நமக்கு கூட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைன்ல வந்து சுப்ரபாத சேவாவுக்குலாம் வந்து லக்கி டிப்லாம் கிடையாது. நேற்று ஒருத்தர் நமக்கு இமேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க.
இது நேத்தோட லக்கி டிப், ஆஃப்லைன் லக்கி டிப்க்கான அந்த ஸ்க்ரீன்ல இருப்பாங்க இல்லையா? ஸோ எவ்வளோ அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத. ஸோ இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளும் கிரவுடு வந்து நார்மல் கிரவுட் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு, லக்கி டிப்ல வந்து சுப்ரபாத சேவாலாம் கிடையாது. கல்யாணோற்சவமும், நியூ கப்பிள் மேரேஜ் ஆனவங்களுக்கான ஒரு இது மட்டும் தான் குடுத்துருக்காங்க. கல்யாணோற்சவம் வந்து 80 கோட்டா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில எவ்வளோ என்ரால்மெண்ட் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். நேத்து 27ஆம் தேதி 3 மணியோட ஃபோட்டோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் லக்கி டிப்ல உங்களுக்கு சுப்ரபாத சேவாலாம் இருக்காது. கல்யாணோற்சவ சேவா டிக்கெட் வேணா கிடைக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயும் நெறைய பேர் என்ரோல் பண்ணும்போது, நமக்கு லக்கி டிப்ல கிடைச்சா தான் வந்து சான்ஸ் இருக்கு. திருமலையில வந்து நல்ல மழை அப்படின்னு சொல்லி நேத்து நெறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதாங்க கள நிலவரமா இருக்கு. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ இது மாதிரியான உடனடியே உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.